எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பருத்தித்துறை வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் உளுந்து எடுத்து நான் வடிவாக கழுவிட்டு ஒரு 2 to 3 hours ஊற வைக்க போகிறேன். உளுந்து ஊறினதுக்கு பிறகு தண்ணி இல்லாமல் வடிவாக வடிச்செடுத்துட்டு உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் செத்தல் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு 15 செத்தல் எடுத்துருக்கிறேன். எடுத்து ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நல்ல பவுடர் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி எடுத்துட்டு அதோடு சேர்த்து அந்த ஊற வச்சு வடிச்செடுத்த உளுந்துலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். இது நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாவை பிணைஞ்சு எடுக்கிறதுக்கு. எடுத்து ஒரு 2 சுற்றி எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, எடுத்திங்கன்னா போதுமானது. அரைச்சி எடுத்ததை உளுந்தோடு சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்து எடுத்து அதே கப்பால் 1 கப் அவிச்சமாக எடுக்கிறேன். நான் அதோட சேர்த்து 1 கப் பச்சை மாவு எடுக்கிறேன். பிளெயின் ஃப்ளோர் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, பெருஞ்சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். கையால் முதல் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு கையில் ஒட்டாத பதத்துக்கு அதை குழைச்செடுக்க வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விடுங்க. ஒரேடியாக விட்டிங்கன்னா அது நல்ல தண்ணியாக போயிடும், நமக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கையில் ஒட்டாத பதம் வந்துட்டு பாருங்க. அப்படி வந்த அப்புறம் இந்த பதத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், நீங்கள் என்ன ஆயில், நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கையில் ஒட்டாமல் வர்றதுக்காகத்தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நான் வடிவாக விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையிலையும் கொஞ்சம் மண்ணி எடுத்துட்டு அதை உருண்டைகளாக உருட்டி எடுக்க வேணும். ஒரே அளவு உருண்டைகளாக உருட்டி எடுக்க வேணும். உருட்டி எடுத்ததுக்கப்புறம் தட்டிட்டு பொரிக்கிறது தான் வேலை. நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் கிட்ட மாதிரி உருண்டைகளை உருட்டி கொள்ளுங்க. எல்லாத்தையும் ஒரே அளவு உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தட்டில் போட்டு தட்டி எடுத்து பொரிக்கிற வேணும். நான் இன்றைக்கி இதை பூரி பெசலில் வச்சு தான் தட்டி எடுத்திருக்கேன். அது எனக்கு ஈஸியும் அதை விட குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும்ன்றதுக்காக பூரி பெசலை லைட்டாக சூடாக்கிட்டு அதில் வச்சு தட்டி எடுத்துருக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு தேவைன்னா நான் போட்டில் வச்சு கையால் உருட்டி எடுத்த வீடியோவும் ஒரு சைட்டில் போட்டிருக்கிறேன். அதை பாருங்கள், உங்களோட வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு இப்போ சட்டியை சூடாக்கிட்டு எண்ணெயை விட்டு நல்லா கொதிக்க வைக்க வேணும். எல்லாம் தட்டி எடுத்து போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாது அங்கேயும் அதையும் பார்த்து இதையும் பார்க்க வேணும். ஸோ எல்லாத்தையும் தட்டி எடுத்து போட்டு சட்டியில் கொதிக்க வச்சுட்டு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு அதை போட்டு எடுக்கிறது. ஆயில் நல்லா கொதிக்க வேணும். கொதிச்ச அப்புறம் போட்டால் தான் அது வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ நான் ஒன்றுட்டா போடுறேன். ஒரே நேரத்தில் நிறைய போடலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு ஒட்டாது, அது ஒன்றோட ஒட்டாமல் வரும். வடிவாக போட்டு எடுக்கலாம். ஆனால் அடிக்கடி பார்த்து கொள்ள வேணும், நடுவில் பொரியாமல் இருக்கும். பார்த்து திருப்பி விட வேணும். இப்போ நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வரேன்.
அவ்வளோதான் இந்த பருத்தி வடை செய்கிறது வேலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.